ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் இந்த ஹேர் பேண்ட் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்காக போட்டிருக்கேன். பெரியவங்களுக்காக போடணுன்னா இன்னும் எலாஸ்டிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து போடணும். எவ்வளோ பெருசு வேணாலும் போடலாம். இப்போ இந்த ஹேர் பேண்ட் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இது போடுறதுக்கு நான் 2 கலர் நூல் எடுத்திருக்கேன். இது போடுறதுக்கு குறைசா ஹூக்கு 4.5 எடுத்திருக்கேன். நீங்கள் 3.5 கூட எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இது உருண்டை எலாஸ்டிக்னு சொல்லுவாங்க. இது நூல் கடையில எல்லாம் கிடைக்கும். இந்த உருண்டை எலாஸ்டிக்கை 6 இன்ச்சஸ் நான் கட் பண்ணிக்கிறேன். 6 இன்ச்சஸ் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இதில் ஒரு நாட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் பேண்டு பெருசாக வேணும் அப்படின்னா 7 இன்ச்சஸ் கூட எடுத்துக்கலாம். இதில் ஒரு நாட் போட்டுட்டேன். டைட்டாக போட்டுக்கணும், இல்லைன்னா பிரிஞ்சிடும். இதில் ஒயிட் உள்ள நூல் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். இந்த ஹேர் பேண்டுக்கு நான் ட்ரிபிள் குரோஷா யூஸ் பண்ணுறேன். அந்த நாட் தான் போடுறேன். அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போயும் ஒரு தடவை ட்ரிபிள் குரோஷா எப்படி போடுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இது ஃபஸ்ட்டு இந்த ஹூக்கை இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கணும். இப்போ 3 செயின் போட்டுட்டேன். இதில் 2 சுற்றுக்கள் ஹூக்கில் சுற்றிக்கணும். திரும்ப எலாஸ்டிக் குள்ளே விட்டு ஒரு செயின் எடுக்கணும். எடுத்தா இப்போ 4 லூப்ஸு ஹூக்கில் இருக்குது. ஒரு தடவை திரும்ப சுற்றிக்கணும். சுற்றிட்டு 2 லூப் வழியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தடவை சுற்றிக்கணும். சுற்றிட்டு இப்போ 2 லூப் வழியாக எடுக்கணும். திரும்ப ஒரு தடவை சுற்றிக்கணும். இப்போ வெளியே எடுத்துடணும். இதான் ட்ரிபிள் குரோஷா. திரும்ப ஒரு தடவை போட்டு காட்டுறேன். 2 தடவை சுற்றிக்கணும். எலாஸ்டிக் உள்ள விட்டு வெளியே எடுத்துடணும். இப்போ ஹூக்கில் 4 லூப்ஸ் இருக்கு. இப்போ ஒரு தடவை சுற்றிட்டு 2 வெளியே எடுத்துடணும். திரும்ப ஒரு தடவை சுற்றிட்டு 2 லூப் வழியாக எடுத்துடணும். திரும்ப ஒரு தடவை சுற்றிட்டு ஃபுல்லாக எடுத்துடணும். இதுதான் ட்ரிபிள் குரோஷா. இதே போல் இந்த எலாஸ்டிக் ஃபுல்லாக போட்டு வரணும். நெருக்கமாக போட்டிருக்கணும். பார்க்க கஷ்டமாக இருக்கும். போட்டு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன கலரில் வேணாலும் இது போடலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கலாம்.
இதே போலவே இந்த எலாஸ்டிக் ஃபுல்லாக நெருக்கமாக போடணும். இது நல்லா நெருக்கி விட்டு போட்டு வரணும். தள்ளி தள்ளி இருக்கக்கூடாது. இது நல்லா நெருக்கமாக இழுத்து விட்டு போட்டு வரணும். அது ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இதில் 75 ட்ரிபிள் குரோஷா போட்டிருக்கிறேன். எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து போட்டிருக்கிறேன். எவ்வளோ அதில் ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபில் பண்ணி போடணும். இன்னும் கொஞ்சம் நீளமாக எலாஸ்டிக் எடுத்திருந்தா 100 ட்ரிபிள் குரோஷாவை போடலாம். நல்லா பெருசாக வரும் ஹேர் பேண்டு. இப்போ இதை ஸ்லிப் நாட் போட்டு முடிக்க போகிறேன். ஸ்லிப் நாட்டு ஹூக்கில் சுற்றக்கூடாது. இதுக்குள்ளே விட்டு சுற்றி எடுத்துட்டு அதை இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். இதுதான் ஸ்லிப் நாட்டு. இப்போ இதை ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணி வெளியே எடுத்து நல்லா டைட் பண்ணிடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சு. இனி அடுத்து பிங்க் கலர் எடுத்து ஜாயின் பண்ணணும். பிங்க் கலர் நூல் எடுத்து இந்த ஹோல்குள்ளே விட்டு நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஒரு நாட் போட்டுட்டேன். நாட் போட்டுட்டு சிங்கிள் குரோஷா போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். ஹூக்கில் 2 லூப் இருக்கு. இப்போ ஒரு தடவை சுற்றணும். இதை வெளியே எடுத்துடணும். இதை சிங்கிள் குரோஷா. இப்போ நெக்ஸ்ட் ஹோலில் உள்ளே விடணும். வெளியே எடுத்துடணும். ஒரு தடவை சுற்றி எடுத்துடணும். அடுத்து நெக்ஸ்ட்டு விடணும். வெளியே எடுத்துட்டு ஒரு தடவை சுற்றி எடுத்துடணும். இதே போல் எல்லா லூப்லையும் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த வரிசையில் சிங்கிள் குரோஷா போட்டு முடிச்சிட்டேன். ஸ்லிப் நாட் போட்டு கடைசியாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸ்லிப் நாட்டு இப்படி எடுத்து வெளியே எடுத்துடணும். திரும்ப ஒரு சங்கிலி போட்டுடணும். போட்டுட்டு நூலை கட் பண்ணிடணும். கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிடணும் நூலை.
இப்போ ஹேர் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இது எந்த கலரில் வேணாலும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.